Hello friends, இந்த வீடியோவில் மாடுலர் அரித்மெட்டிக்ன்ற ஒரு முக்கியமான கான்செப்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் எல்லா ஷிஃப்ட்லையும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்க செலெக்ஷன் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது சிம்பிள் தான், பட் இது தெரியாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணும் அப்படின்றது தெரியாமல் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வந்துடுறாங்க கொஷினை. ஸோ இது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு மார்க் நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை தான் இதை எப்படி பண்ணணும், எப்படி வந்து சிம்பிளாக பண்ணலான்றதை நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அப்கமிங்கில் வரக்கூடிய சிஜிஎல் சிஹெச்எல் எம்டிஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி மாடலில் இருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட் தான், அது எப்படின்றத சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் கொஷின் என்ன மாதிரி இருக்குன்னா, அந்த இப்போ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. இதில் மாடுனா நிறைய பேருக்கு என்னன்றது தெரியாது. ஓகேவா, மாடுலோ அப்படின்னா இல்லை என்னன்னு தெரியாது, ஒன்றுமே இல்லை. இப்போ ஏ மாடுலோ பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இதோடைய மீனிங். ஓகேவா, ஸோ ஏவை பியால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர், அவ்வளோதான். ஸோ இது தெரிஞ்சுன்னா இந்த சம்மை பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ மாட் ஏ மாட் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஏவை பியால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டரை மென்ஷன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாட் சிம்பிள்ன்றது. ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 8 mod 3 இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ 8 mod 3னா என்ன அர்த்தம், 8ஐ 3ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்னவோ அதுதான் இதோடைய வேல்யூவாக இருக்கும். ஓகேவா, ஸோ 8ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 6ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும், பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 2 வரும். இந்த 2 தான் என்னதுன்னா ரிமைண்டர். ஓகேவா, இந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த மாட் ஆப்ரேஷன்ன்றது. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்க, இங்கே 4 + 12 என்னது 16. 16ஐ நான் 9ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னாக்கா 7 ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் எனக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஓகேவா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷன்லையும் சப்ராக்ஷன்லையும் மல்டிப்ளிகேஷன்லையும் இந்த 3 இதுலையும் தான் இருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வச்சுருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கான்குரன்ஸ் மாடலோன்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு கேட்கறது கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை வச்சு மட்டும்தான் அவங்க கொஷின் கேட்குறாங்க, சிம்பிளிஃபிகேஷனில் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த மாடோடைய மீனிங் என்னன்றது தெரியாதனால அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. ஓகேவா, ஸோ அதை மட்டும் பார்த்துடலாம். இங்கே அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ 57 - 42 என்னது 15. ஸோ 15 mod 11 அப்படின்னா என்ன வரும், 15ஐ 11ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்னது 4 வருமா. இப்போ இதோடைய ஆன்சர் என்னன்னா 4. அடுத்து மல்டிப்ளிகேஷனில் எப்படி மாட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதே தான். ஸோ அடிஷன் சப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணமோ அதே தான் மல்டிப்ளிகேஷனுக்கும். ஸோ 9 × 8 என்னது 72. 72 mod 5 அப்போனா 72ஐ நான் 5ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர். ஓகேவா, 72ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 70 எக்ஸாக்டாக டிவைட் ஆயிரும், பேலன்ஸ் 2 இருக்கும். இந்த 2 தான் என்னதுன்னா ரிமைண்டர். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ செலெக்ஷன் போஸ்ட்டில் எப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்னதுன்னா ஒரு ஆப்ரேஷன் கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இஃப் A * B = A + B, A * B இருந்துச்சுன்னா நீ அதை எப்படி எழுதணும்னா A + B எழுதணும். அப்படின்னா எனக்கு 6 * 4 × 8 mod 95 இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ 6 * 4னா இதை எப்படி எழுதலாம், A + B கரெக்டா. அதாவது A * Bனா அவன் எப்படி எழுத சொல்லியிருக்கான்னா A + Bன்னு எழுத சொல்லியிருக்கான். அப்போ 6 * 4னா 6 + 4ன்னு எழுதலாமா, அவ்வளோதான். mod 95, 6 + 4 10, 10 × 8 80. ஸோ அப்போ 80 mod 95. அப்போ என்ன அர்த்தம்னா 80ஐ
95 ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்ன அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இங்கே டிவைட் பண்ணுற வேல்யூவை விட இந்த வேல்யூ சின்னதாக இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எனக்கு அப்படியே ரிமைண்டராக கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 95 விட பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம டிவைட் பண்ணது போக பேலன்ஸ் உள்ள டேர்ம் ரிமைண்டராக கிடைக்கும். 80 95 டிவைட் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ டிவைட் பண்ண முடியலன்னா அந்த வேல்யூ தான் அப்படியே என்னவா கிடைக்கும்னா ரிமைண்டராக கிடைக்கும். ஸோ அப்போ இதோடைய ஆன்சர் என்னன்னா இது 80. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின் தான். இஃப் ஏ ஹேஸ் பி மீன்ஸ் a into b ன்னு வச்சிருக்காங்க. then find the value of 5 has 2 into 2 mod 97. ஸோ அப்போ இந்த 5 has 2 நான் எப்படி எழுதலாம்? அவன் a has b வந்து என்ன சொல்லியிருக்கான்? a hashtag b வந்து a into b ன்னு எழுத சொல்லியிருக்கான். அப்போ இந்த 5 hashtag 2 வந்து நான் எப்படி எழுதலாம்? 5 into 2 ன்னு எழுதலாமா? வெளியே என்ன இருக்கு? ஒரு 2 இருக்கு. கரெக்டா? ஸோ mod 97 இப்போ என்ன வரும்னா 20 mod 97. ஓகேவா? இங்கே 20யை 97ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் தான் இதோடைய வேல்யூ. இங்கே எப்போ தான் போன சம்மில் சொன்னேன். ஸோ 20 வந்து 97ஆல் டிவைட் ஆகாது. அப்போ சின்ன வேல்யூவாக இருக்கிறதா அங்கே என்ன இருக்கோ அதுதான் எனக்கு என்ன அப்படியே ரிமைண்டராக கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்கே 20 தான் ரிமைண்டராக கிடைக்குது. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்டதான். 148 + 237 into 144 mod 83. ஸோ என்னதுன்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னா 385 வருமா? 385 into 144 இதை வந்து 83ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் கிடைக்கும்ன்றதை பார்த்தா அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 385ஐயும் 144ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 83ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ இது நீங்கள் பெரிய வேல்யூவாக வந்து அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போகும். நான் என்ன பண்ணுவேன்னா ஸோ இந்த வேல்யூவை நான் 83ஆல் டிவைட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நான் 83ஆல் டிவைட் பண்ணால் நீங்கள் இப்போ பாசிட்டிவ் ரிமைண்டர் நெகட்டிவ் ரிமைண்டர் 2 இருக்குது. ஓகேவா? எந்த வேல்யூ உங்களுக்கு சின்னதாக கிடைக்குதோ அந்த ரிமைண்டர் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ 83 into 4 பார்த்தீங்கன்னா 332ன்னு வரும். ஸோ அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53ன்னு வரும் ரிமைண்டர். கரெக்டாக? நான் என்ன பண்ணுறேன்னா பாசிட்டிவ் ரிமைண்டர் எடுக்காமல் நெகட்டிவ் ரிமைண்டர் எடுக்கிறேன். 83 into 5 415 பார்க்குறேன். அப்போ நெகட்டிவ் ரிமைண்டர் இதை தாண்டி போயிடுச்சு. கரெக்டாக? ரிமைண்டர்ன்றது டிவைட் பண்ணுறது போக பேலன்ஸ் உள்ள டேர்ம் தானே ரிமைண்டர். நான் வந்து இது இந்த 415ன்றது இதை தாண்டி போயிடுச்சு. அப்போ தாண்டி போயிடுச்சுன்னா 415 - 385 என்னன்னா -30. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் ரிமைண்டர் -30. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 144 இங்கே வந்து 83 இருக்குது. 83ஆல் 144 டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? நான் இங்கேயும் நெகட்டிவ் ரிமைண்டர் பார்க்குறேன். என்ன வரும்னா ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 166. கரெக்டாக? 83 into 2 பார்த்தீங்கன்னா 166. அப்போ இந்த 144 தாண்டி போயிடுச்சுனால நெகட்டிவ் ரிமைண்டர் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 166 - 144 -22. ஓகேவா? இப்போ பாருங்க நீங்கள் இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? அந்த 385ஐயும் 144ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதை விட நான் 30யும் 22வும் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. கரெக்டாக? ஸோ இங்கே -30 இருக்குது, இங்கே -22 இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ 660. கரெக்டாக? 660யை 83ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ 83 into 7 581. ஓகேவா? 581 வருது. அப்போ 660 - 581 79. இதுதான் ரிமைண்டராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி தான் கேட்டுருவான். ஓகேவா? வேல்யூ பார்த்தீங்கன்னா பெருசாக கேட்டுருவாங்க. முன்னாடி பார்த்ததெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நீங்கள் இதில் நீங்கள் உட்காந்துருவீங்க. இந்த மல்டிப்ளை பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உட்காந்துருவீங்க. 385ஐயும் 144ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதை டிவைட் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துருவீங்க. இதில் நீங்கள் நெகட்டிவ் ரிமைண்டரை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா சம்மு வந்து முடிஞ்சு ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்து ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ் உடைய லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 98 - x + 4 mod 5 இருக்கு. ஓகேவா?
ஸோ அப்போ 98 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 மாட் 5. ஓகேவா? ஸோ அப்போ 98 மைனஸ் 4 94 மைனஸ் எக்ஸ் மாட் 5 இதோடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அதாவது 94 மைனஸ் எக்ஸை 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு பார்க்கணும். இதில் எக்ஸுக்கு வந்து லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லீஸ்ட் வேல்யூனா இது என்ன அர்த்தம்னா, எனக்கு இந்த மேலே உள்ள வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த 94 மைனஸ் எக்ஸ் இது 5ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும்னா இந்த எக்ஸுடைய வேல்யூ எனக்கு என்ன இருக்கணும்னா இது 4ன்னு இருக்கணும். கரெக்டாக? 4ன்னு இருந்தால் தான் என்ன வரும்னா 90 வரும். 90 எக்ஸாக்டாக 5ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக? அவன் கேட்குறது லீஸ்ட் வேல்யூ தான் கேட்குறான். ஸோ அப்போ லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 4. கரெக்டாக? இங்கே நீங்கள் 14ம் போடலாம். 14 போட்டால் என்ன வரும்னா 80 வரும். 80யும் 5ஆல் டிவைட் ஆகும். ஆனால் அது கேட்கல. கரெக்டாக? அவன் லீஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்குறான். இப்போ லீஸ்ட் வேல்யூ அப்படின்னாக்கா இங்கே எக்ஸுக்கு 4 போட்டால் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 5ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ மாடுலோ வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சம் இப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு, ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு கொஷின்னு. ஸோ இதை வந்து விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக இப்போ எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்கனால தான் இந்த கான்செப்ட் எடுத்தேன். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் முக்கியமான கான்செப்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.